மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்க. ரொம்ப நாளாவே கல்யாணம் ஆகலையே அப்படின்னு ஏக்கப்படுறவங்களா நீங்க? மற்றவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகுது, எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுற 90s கிட்ஸா நீங்க? அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கோ இல்லை என் மகளுக்கோ ரொம்ப நாளாவே கல்யாணம் ஆகலை, வர வரன்களோ ஏதாவது ஒரு விஷயத்தினால தடைப்பட்டுட்டே போகுது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுற பெற்றோர்களா நீங்க? கவலை வேண்டாங்க. இந்த ஆன்மீக தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் அனைவருக்கும் இந்த திருமண வரத்தை அள்ளி அள்ளி அளிக்கிறாரு. இந்த கோவிலுக்கு நம்ம ஒரு முறை சென்று வந்தால் என்ன பலன் கிடைக்குது, அந்த கோவிலுக்கு சென்று வந்ததுனால மட்டும் எப்படி விரைவில் திருமணம் நடக்குது அப்படின்ற இந்த ஆன்மீக தகவல்கள் நம்ம விரிவாக பார்க்கலாம். திருவிடந்தை அப்படின்றது மாமல்லபுரத்துக்கு அடுத்து இருக்கிற ஒரு ஊர். இந்த திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் அனைவருக்கும் திருமண வரன் அளிக்கக்கூடிய ஒருவர். மற்ற பெருமாள் கோவில்கள் இல்லாத சிறப்பு இவருக்கு ஏன் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுன்னா, இவருக்கு இந்த திருத்தலத்துல தான் திருமணம் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த கோவில் மிகவும் சிறப்பு மிக்க ஒன்று. இந்த திருவிடந்தை பெருமாள் மற்ற பெருமாள்களை போல இல்லாம புதியமாக தோற்றத்தில் எப்பவுமே காணப்படுவார். இந்த கோவிலுக்கு உங்களுக்கு திருமணம் ஆகல நினைக்கிற ஆணாக இருக்கட்டும் இல்ல பெண்ணாக இருக்கட்டும், இல்ல உங்க மகனை நினைச்சு ஃபீல் பண்றீங்க அப்படின்ற பெற்றோர்களா இருக்கட்டும், இந்த பரிகாரத்தை மட்டும் பெற்றோர்களாகி நீங்க செய்ய முடியாது. உங்களுடைய மகன் அல்லது மகள் மட்டும்தான் செய்ய முடியும். திருமணம் ஆகாதவர்கள் ஆண் அல்லது பெண் இந்த திருவிடந்தை கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய, அதாவது கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய கடைகள்ல மட்டும்தான் அங்க இருக்க பரிகாரத்தை நீங்க வாங்கிட்டு கொண்டு போக முடியும். அதாவது பூ, பழம், அங்க இருக்கக்கூடிய துளசி மாலை, இது மட்டும் தான் நீங்க வாங்கி கொண்டு போக முடியும். ஒரு சிலர் நினைப்பாங்க கோவிலுக்கு வெளியே ரேட் அதிகமா இருக்கும், நம்ம இங்க இருந்தே கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க, அது உங்களுக்கு பயன் கொடுக்காது. இந்த திருவிடந்தை கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய துளசி மாலையை வாங்கி கொண்டு ஃபர்ஸ்ட் நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று நம்ம அர்ச்சனை கொடுக்கணும். அர்ச்சனை செய்யும் போதே அங்க இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட நம்ம சொல்லணும், இது மாதிரி எனக்கு திருமணம் ஆகலை, அந்த திருமணம் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த பரிகாரத்தை நான் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவரு பூஜைகள் செய்து உங்ககிட்ட அந்த மாலையை கொடுப்பாரு. அந்த மாலையை வாங்கி கொண்டு அங்கே நீங்க கழுத்துல போட்டுக்கணும். கழுத்துல போட்டுட்டு 9 முறை கோவிலை சுற்றி வரணும். அதாவது யார் திருமணம் ஆகல நினைச்சு போறீங்களோ ஆண் அல்லது பெண் அவர்கள் மட்டும்தான் அந்த கோவிலை 9 முறை சுற்றி வரணும். தொடர்ந்து 3 வாரங்கள் அந்த திருவிடந்தை கோவிலுக்கு செல்லணும். அதாவது செவ்வாய் அல்லது சனி இந்த 2 கிழமைகளை மட்டும்தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 கிழமைகளை போய் 3 வாரங்கள் தொடர்ந்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் போது 4வது வாரம் உங்களை தேடி ஒரு சிறந்த வரன் வரும் அப்படின்னு இந்த ஆன்மீக தகவல்ல பலரும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமணம் அந்த கோவிலுக்கு சென்று உங்களை தேடி ஒரு திருமணம் வரன் வந்துருச்சு அப்படின்னும் போது உங்களுடைய வருங்கால கணவர் அல்லது மனைவியுடன் திருமணமான பின்னும் அந்த கோவிலுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப அந்த கோவிலுக்கு சென்று வந்ததுக்கு அப்புறமா உங்களை தேடி ஒரு வரன் வருது இல்லைங்களா, அவங்க கூடவே உங்களுடைய வாழ்க்கை தொடங்கிடுச்சு அப்படின்னும் போது முதல்ல அந்த கோவிலுக்கு சென்று மீண்டும் அங்க இருக்கக்கூடிய துளசி மாலையை வாங்கி கொண்டு போய் வழிபடணும். அதே பூசாரி கிட்ட பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் ஆச்சு, நாங்க மறுபடியும் இந்த கோவிலுக்கு தம்பதிகளா வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்து வழிபடணும். 2 பேருமே, அதாவது கணவன் மனைவி 2 பேருமே அங்க இருக்கக்கூடிய துளசி மாலையை அணிந்துக்கிட்டு 3 முறை கோவிலை சுற்றி வரணும். 3 முறை சுற்றி வரும்போது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகள், அதாவது உங்களுடைய திருமண வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் இல்லாம எப்பவுமே சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது நான் சொல்லலைங்க, அந்த கோவிலுக்கு சென்ற பலரும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த தகவல தான் இந்த தகவல் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா மற்றவர்களுக்கு இந்த தகவலை பகிருங்க. ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லயும் யாராவது திருமணம் ஆகாம இருந்திருக்கலாம். அதனால இந்த தகவலை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மதிமுகம் பிரைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.